ஒரு ட்ராமாலையோ ஒரு ஆக்ஷன்லையோ அந்த அளவுக்கு டீப்பராக போகிறதுக்கு நம்ம யோசிப்போம். பட் ஹாரரில் நீங்கள் ஓப்பனாக நீங்கள் நிறைய விஷயங்கள் காட்டலாம். இப்போ நீங்கள் ஆரியாஸ்டரோட ஹெரிடிட்டரி படம் வந்து இருக்கு. அந்த படத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு கிரீஃப், அந்த படத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு வைலன்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கும். நிறைய பேர் அந்த படம் பார்க்க சொல்லி என்ன திட்டிருக்காங்க, ஏன் அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ண, அவ்வளோ டிஸ்டர்பிங், என்னால் தூங்கவே முடியல. அது நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன் நான். இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு லைஃப்ல. நம்ம எல்லாமே வந்து நம்ம வந்து சந்தோஷமா இருக்கு, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றது இல்லை. நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, எவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ள இருக்காங்க. ஏதோ ஒரு விதத்துல அதுல இருந்து ஒரு ரிலீஃப் கொடுக்குது ஹாரர் ஃபிலிம். என்ன சொல்லுதுன்னா, லைஃப் கஷ்டம் தான், நீ வந்து உங்க கூட இருக்கவங்க செத்து போயிடுவாங்க, உங்க கூட இருக்கிறவங்க வந்து கடைசி வரைக்கும் கூட இருக்க மாட்டாங்கன்ற உண்மையும் அதை அக்னாலேஜ் பண்ணுது. நீ பெசிமிஸ்டிக்கா பார்க்கணும் இல்ல, பட் ஹாரர் வந்து ஏதோ ஒரு விதத்துல உங்க டார்க்கான ஃபீலிங்ஸ் வந்து ஒரு எக்ஸாக்ட்லி அது ஏதோ ஒரு விதத்துல அதுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குது. ஆக்சுவலா இழப்புன்றது அது எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும் சுத்தின்றது வந்து உங்களுக்கு அது மறுபடியும் வெளிச்சம் போட்டு காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன்.